பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 14 அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பன் வெட்டப்படுவான், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடியே இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்னான். பேதுரு பாருங்க, இயேசு சர்வலோகத்தின் தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் என்ன சொல்றாரு? இந்த ராத்திரியில் என் நிமித்தமாக நீங்கள் எல்லாரும் இடரல்னு சொல்றாரு. உடனே பேதுரு, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, உடனே அவருடைய சுய பலத்தினால நான் உங்களோட கூட மரித்தால் மறிப்பேன், மறுதல் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றாரு. ஆனால் சேவல் குருவில் அவர் ஆண்டவரை 3 தரம் மறுதளிக்கிறாரு. இயேசு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த தேவன். ஆனால் இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, பேதுரு அவர் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திச்சிட்டாரு. அது ஒரு விஷயம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அவர் மனம் கசந்து வெளியே அழுததை நம்ம பார்க்குறோம் வேதாங்கத்தில். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் உங்கள் சுய பலத்தினால நீங்கள் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் விழுந்து போய்வீங்க. அதனால் இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இயேசு கிட்டத்தட்ட கேட்டுட்டு செய்யுங்க. அது தொழிலாக இருக்கட்டும், பிஸ்னஸ் காரியமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு காரியமாக இருக்கட்டும், படிப்பு காரியமாக இருக்கட்டும், வேறு கல்யாண காரியமாக இருக்கட்டும், வேறு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு உங்கள் சுயபலத்தில் சொன்னீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அதுக்கு நமக்கு உதாரணமாக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள். 36வது வசனம். அப்பா பிதாவே, உம்மாலே எல்லாம் கூடும், இந்த பாத்திரம் என்னை எடுத்து நீங்கள் போடுங்களா, நீங்கள் இப்படி செய்யும், ஆகிலும் உன் சித்தத்தின்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சர்வலோகத்தின் தேவன் தன் தகப்பனிடத்தில் கேட்கிறார். இயேசுவுக்கு தெரியும் நம்ம பாடுபட போகிறோன்னு. ஆகிலும் அவர் மரண பாத்திரத்தில் பானம் பண்ண போகிறோன்னு சொல்லி 2வது உலகத்துடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டு பிதாவின் முகம் மறைக்கப்பட போகுது என்று தெரிஞ்சு, இந்த பாத்திரனை விட்டு நீங்கள் கூடுவோம்னா நீங்கள் இப்படி செய்யும் என்று கேட்குறாரு. பிதாவின் முகம் மறைக்கப்படுவது அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் அது. ஏன்னா சிறு வயது முதல் அவர் பிதாவும் அவரும் ஒன்றாயிருந்தவர். அவரே சர்வலோகத்தின் தேவனே பிதாவின் இடத்துல கேட்குறாரு, எனக்கு இந்த பாத்திரத்தில் நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் இப்படி செய்யணும் அப்படி சொல்லி. அதனால் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன் வைத்து நடத்துங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. பரிசுத்த ஆவியின் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை சரியாக வழி நடத்துவார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. மனம் திரும்புங்க. எந்தெந்த காரியத்தை மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.